எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல நார்த் இந்தியன் ஸ்பெஷல். இது பேர் ஹரா பரா கபாப். இது நம்ம பட்டாணி வால்நட்ஸ் எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹரா பரா கபாப் பண்ணுறதுக்கு நான் முதல்ல 1 கப் வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட்டை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் மிக்சி ஜாரில் 1/2 கப் வேக வச்ச பட்டாணி போடுங்க. கொஞ்சமாக வேக வச்ச பாலக்கீரை, 3 பெரிய பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, சின்ன கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்க்கிறேன். அப்புறம் 1 துண்டு இஞ்சி நறுக்குனது சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சாச்சு, எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்ச பட்டாணி பேஸ்ட்டை சேர்க்குறேன். அப்புறம் அரைச்ச வால்நட்டை போடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் கையில் கூட மசிச்சுக்கலாம், இல்லைன்னா ஹெவியான கரண்டி வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு கபாப் பண்ணுறதுக்கான மிக்சர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. கபாப் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ரெடி பண்ண மிக்சரை எடுத்துட்டு உருட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். மிக்சர் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் லைட்டாக எண்ணெயை தடவி பண்ணுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ரெடி பண்ண கபாப்ஸை வச்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க. இந்த வால்நட் ஹரா பரா கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேன்ல இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா கெச்சப் இல்லைன்னா மேனேஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. பாத்தீங்க இல்லையா, அருமையான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோன்னு. உங்ககிட்ட வால்நட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் அதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.